நீ வேணா பாரு இளவரசி, இந்த நோட்டீஸை நிச்சயமா சுப்பிரமணி அனுப்பியிருக்க மாட்டாரு. வேற எவனோ ஒரு கேடு கெட்ட வந்தா இந்த காரியத்தை செஞ்சிருக்கணும். என்ன பார்க்க அவ சம்மதிச்சாலே போதும். அவ கை காலில் விழுதாவது இந்த டைவர்ஸ் வேண்டான்னு சொல்லிடுறேன். எங்க அக்காவுக்கும் மாமாவுக்கும் பிரச்சனை பெருசானதுக்கு ஓ மாமாவும் ஒரு காரணம். ஏற்கனவே ஒரு முறை அந்த கார்த்திக் எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு விபச்சார கேஸ்ல என்ன மாட்டி விட்டுருக்கான். அதுக்கப்புறம் தான் எனக்கு இளவரசிக்கு பிரிவே அதிகமாச்சு. ஹாய் குட்டிமா, என்ன பண்றீங்க? சமத்தா நீங்க. இந்தங்க பொம்மை. சுச்சு சமத்து குட்டி, சமத்துடி செல்லம் நீங்க. ஏண்டி இவ்வளோ லேட்டு? இன்னைக்கு சண்டேலக்கா, கடை வேற ரொம்ப கூட்டம். உனக்காக ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்திருக்கேன். சூப் வச்சு தரேன், குடிச்சு நல்லா தெம்பாரு. ஆமா, இளவரசி அக்கா எங்க? அவளா? அந்த ஃபைனான்சியர் இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னாராம். அதை வாங்க ஈசிஆர் ரோட் போயிருக்கா. ஏன் தனியா போனாங்க? சொல்லிதான் நானும் போயிருப்பேன்ல. அவ ஒன்னும் தனியா போல. உங்க மாமா ஆபீஸ்ல இருந்து அப்படியே அவ கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்காரு. சண்டே அதுமா ஆபீஸா? அவருக்கு ஏதோ ஓவர் டைம்னு சொன்னாருடி. அக்கா இப்பவே கிளம்பு. எங்கடி? அக்கா ஈசிஆர்ல அந்த இடத்தோட அட்ரஸ் தெரியும்ல? தெரியும். அங்க எதுக்கு போனோம்? இளவரசி அக்காக்கு ஆபத்து. என்னடி சொல்ற? உண்மைதான் சொல்றேன். இனிமே உன் புருஷன் போடுற சீப்பான டிராமாவெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இங்க பாருக்கா, உன்கிட்ட சில உண்மைகளை நான் சொல்லியே ஆகணும். என்னடி சொல்ல போற? சொல்றதை விட சில விஷயங்களை நேரடியா காட்டினதான் புரியும். உன் புருஷன் மேல கண்மூடித்தனமா நம்பிக்கை வச்சிருக்கல, உனக்கு சில விஷயங்களை நேர்ல காட்டினதா அந்த மல்லியை என்னால உடைக்க முடியும். கிளம்பு. என்னடி திடீர்னு ஏதேதோ பேசுற? என்ன விஷயம் முதல்ல சொல்லு. நீ நம்புற மாதிரி உன் புருஷன் ஒண்ணும் நல்லவன் கிடையாது. நான் ஆசைப்படுற பொம்பளைங்க எல்லாரையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறவன். பிரேமா, கார்த்திக் நல்லவன் கிடையாது. அவன் ஒரு அயோக்கிய, சரியான பொம்பளை பொறுக்கி. பிரேமா, எவ்வளவு தைரியம் தான் ஏன் புருஷனை பத்தி இப்படி அபாண்டமா பேசுவ? அடிக்கா பரவாயில்ல, ஆனா நான் உன்கிட்ட ஒரு உண்மை சொல்லி ஆகணும். பிரேமா, கார்த்திக் நல்லவன் இல்லக்கா. ஏய், அவர் பேரை சொல்ற தகுதி கூட உனக்கு இல்லடி. ஏன் இல்ல? கார்த்திக்க முன்னாடி எனக்கு தெரியும். நாங்க நெருக்கமா பழகினோம். நான் ஒருத்தர் நம்பி காதலிச்சு வீட்டை விட்டு ஓடி போய் என் கற்பை இழந்துட்டு வந்து நின்னுன்னு சொன்னல, அது வேற யாரும் இல்ல, அந்த அயோக்கியம் உன் புருஷன் கார்த்திக் தான். என்கிட்ட இருந்து 100 பவுன் நகையும் 1 லட்சம் ரூபாய் பணமும் வாங்கிட்டு என்ன அமௌண்ட் லாட்ஜ்ல ஏமாத்திட்டு போனது உன் புருஷன் கார்த்திக் தான். நம்ம அப்பா அம்மா தற்கொலைக்கு நான் ஒரு காரணம் தான் ஒத்துக்கிறேன். ஆனா அவங்க சாவுக்கு மறைமுகமான காரணம் உன் புருஷன் கார்த்திக் தான். அவளை நம்பி மட்டும் ஓடி போகாம இருந்திருந்தா இந்நேரம் அவங்க உயிரோட இருந்திருப்பாங்கல்ல. இப்போ இளவரசி அக்காவை ஒரு தப்பான எண்ணத்தோட தான் அவன் ஈசிஆர் ரோடுக்கே வர வச்சிருப்பான். இளவரசி அக்கா மேல ரொம்ப நாளாவே உன் புருஷனுக்கு ஒரு கண்ணு. அனுதாபப்பட்டு ஒன்னும் உன் புருஷன் இந்த வீட்டுல தங்க வைக்கல, அவங்கள அனுபவிக்கணும்னு கீழ்த்தரமான புத்தியோட தான் இந்த வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்கா. போதும், நிறுத்து பிரேமா. நீ சொல்ற எதையும் நம்ப நான் தயாரா இல்ல. நீ ஏன் விஷயத்துல நம்பலைன்னா கூட பரவாயில்ல, இளவரசி அக்கா விஷயத்துல நம்பிதான் ஆகணும். ஏன்னா இப்ப அவங்க ஆபத்துல இருக்காங்க. ஏய், நீ சொல்ற அத்தனைக்கு உன்கிட்ட ஆதாரம் இருக்காடி? நான் ஒன்னும் ஆதாரம் இல்லாம சொல்லல. கார்த்திக் இளவரசி அக்காவை பினான்சியர் கிட்ட கூட்டிட்டு போய் வெத்து பாண்ட் பேப்பர்ல கழுத்து வாங்கியிருக்கான். இந்த விஷயம் உனக்கு தெரியுமா? கார்த்திகை நம்பி எதுவுமே எழுதாத வெள்ளை பேப்பர்ல தான் இளவரசியும் கையெழுத்து போட்டிருக்காங்க. உனக்கு தெரியுமா? என்னடி சொல்ற? இதுவே உனக்கு தெரியல? பெருசா வரைஞ்சு கட்டிட்டு புருஷனுக்காக சப்போர்ட் பண்ண வந்துட்டேன். இளவரசி இத பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. தெரிஞ்சாதானே சொல்லுவாங்க. இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. உன் புருஷனோட லீலைகளை நீயும் தெரிஞ்சுக்கோ. உன் புருஷன் விபரீத விளையாட்டை இளவரசியோட நிறுத்திக்கல. அந்த சுப்பிரமணியம் இதே போல சேட்டுக்கிட்ட கூட்டிட்டு போய் ஏதோ பேசி அவர்கிட்டயே வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கி அந்த சேட்டுக்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கான். அந்த 2 பத்திரத்திலயும் ஒருத்தர் விவாகரத்து பண்ற மாதிரி செட்டப் பண்ணி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான். இளவரசியும் சுப்பிரமணியம் எந்த வக்கீலையும் பார்க்கல, எந்த டைவர்ஸ் பேப்பரும் அனுப்பல. விவாகரத்து பண்ற ஐடியாலே அவங்க இல்ல. ஆனா இளவரசியை டைவர்ஸ் பண்றேன்னு சுப்பிரமணியம் டைவர்ஸ் பண்றேன்னு இளவரசியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. அது எப்படி? இதெல்லாம் உன் புருஷனோட திருவிளையாடல் தான். பிரேமா, நீ சொல்ற எதையும் என்னால நம்பவே முடியல. உன் கண் முன்னாடி நடந்த விஷயத்துக்கு நான் வரேன்.
இந்த வீட்டுக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் ராத்திரி நானும் கார்த்திக்கும் மொட்டை மாடியில இருந்து இறங்கி வந்தோம். நீயும் அதை பார்த்தல்ல? ஆமா. அப்போ உன் உத்தம புருஷன் மொட்டை மாடியில சாஷ்டாங்கமா என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். என்ன மன்னிச்சுடு, நான் பண்ணது தப்பு, நான் உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன், இது உங்க அக்கா கிட்ட சொல்லிடாதுன்னு கதறி அழுதான். முதல் தடவை பார்த்ததும் அவனை கொண்டு துணுவா வெட்டணும் தான் நினைச்சேன். அப்புறம்தான் நீ வாந்தி எடுத்து பிரெக்னெண்டா இருக்கேன்னு தெரிஞ்சதும் சும்மா இருந்துட்டேன். அதனாலதான் இந்த வீட்டுல தங்க மாட்டேன், ஹாஸ்டலுக்கு கிளம்பி போறேன்னு பிடிவாதமா கிளம்புனேன். நீ என் சங்கடத்தை புரிஞ்சுக்கவே இல்லை. அவனால எனக்கும் உனக்கும் இளவரசிக்கும் எப்பவுமே ஆபத்து தான். இப்ப கூட அவ ஆபீஸ்க்கு போயிருக்க நான் நினைக்கிறேன். இரு. ஹலோ, யாருங்க? ஹலோ, ஆபீஸ்ல லைன் சூப்பர்வைசர் கார்த்திக் என்ன கொடுங்களேன். இன்னைக்கு கம்பெனி லீவுமா? யார் இன்னைக்கு வேலைக்கு வரலமா? நினைச்சேன். ஒரு நிமிஷம். ஹலோ, திரும்ப நீங்க அதே ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இன்னைக்கு கம்பெனி லீவு, யார் இன்னைக்கு வேலைக்கு வரல? நீங்க யார் பேசுறீங்க? என்னதுமா? நீங்க யார் பேசுறீங்கன்னு கேட்டேன். நான் வாட்ச்மேன் மருதப்பன் பேசுறேமா. போதுமா? ஆபீஸ் லீவா இருக்க கம்பெனில உன் புருஷன் ஓவர் டைம் பார்க்க போயிருக்கான். ஓவர் டைம் அவனுக்கு அங்க இல்ல, ஈசிஆர் ரோட்ல. அதுவும் இளவரசி கூட. உன் புருஷன் அயோக்கியன் திருடன்னு இவ்வளவு சாட்சிகளை நான் முன்னாடி வச்சுட்டேன். இதுக்கு மேல நீ என்ன நம்பாம அவனை நம்பினா நீ தான் முட்டாள். போதும் பிரேமா, இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேண்டாம். போ, போய் அந்த கவரை வச்சுட்டு வா, நாம போவோம். அக்கா 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 வாவா வசந்தமே சுகந்தரும் சுகந்தமே தெருவெங்கும் ஒளி விழா தீபங்களின் திருவிழா. ஓ, வாங்க இளவரசி, வாங்க. என்ன இவ்வளவு லேட்டு? இல்ல, இடம் புதுசு இல்லையா, அதான் தேடி கண்டுபிடிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. இந்த இடம் ஆபீஸ் மாதிரியே இல்லையே கார்த்திக்? அவங்க பெரிய பிசினஸ் பீப்புள்ஸ், பணக்காரங்க, அவங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ், ஆபீஸ் எல்லாமே ஒன்று தானே. சரி, ஃபைனான்சியர் எங்க? அவங்க ஆன் த வே வந்துட்டே இருக்காங்க. இன்னும் வரலையா? அது வர வழியில ஒரு சின்ன பிரச்சனை சால்வ் பண்ணிட்டாங்க, வந்துட்டு இருக்காங்க. அப்படி நீங்க உட்காரலாமே. இல்ல, லேட் ஆகுமா? எங்க இருக்காருன்னு ஃபோன் பண்ணி கேளுங்களேன். நான் கேட்கறேனே, நீங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க.
கேட்டது கிடைத்தது கோடிக்கணக்கில், போட்டது முளைத்தது கொத்து கொத்தாய் பூத்தது. என்ன கார்த்திக், நான் இவ்ளோ டென்ஷனா இருக்கேன், நீங்க பாட்டுக்கு ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. சேட் எங்க? அது உன்னை கஷ்டத்துல பார்த்து பார்த்து உனக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் வேற ஒண்ணும் இல்ல. சேட் வராரா இல்லையா? இல்ல நான் கிளம்புறேன். நீ என் பொண்டாட்டி இடத்துல இருக்க. என்னது? இல்ல, அது அந்த பொறுமை இல்லாதனம் தான். என்ன சொல்றது, எங்க போனாலும் பொறுமையா இருந்து அந்த காரியத்தை சாதிக்கிற வரைக்கும் அந்த பொறுமையை கீப் பண்ணுங்கிறதே கிடையாது. எல்லாத்துலயும் ஒரு அவசரம். அவன் மக்கு தான். ஆனா அந்த பொறுமை இல்லாதனத்துல ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே இருக்கீங்க. சரி, நான் கேட்டதுக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லலையே. சேட் வராரா இல்லையா? எங்க இருக்காரு? சேட் இங்க வந்துட்டாரு. பக்கத்துல பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டு இருக்காரு. இன்னும் 20 மினிட்ஸ்ல வந்துருவாரு. சாரி, கேட்க மறந்துட்டேன். என்ன சாப்பிடுற? டீ, காஃபி, ஆப்பிள் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு. வேற சாப்பிடுற? என்ன வேணும்? இல்ல, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இங்க உங்களை தவிர வேற யாருமே இல்லையே. இது பார்க்க ஆபீஸ் மாதிரியும் இல்ல. என்னமோ உங்க இடம் மாதிரி என்கிட்ட என்ன சாப்பிடுறீங்கன்னு கேக்குறீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஓ, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன்னு ஃபீல் பண்றியா? யா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மை பாடி லாங்குவேஜ். நான் கொஞ்சம் எக்ஸைட்டடா தான் இருக்கேன். பிகாஸ் ஐ எம் வெரி ஹாப்பி. என்ன தெரியுமா, உண்மையில எனக்கு இருக்கிற அஃபெக்ஷன். ஐ மீன், தப்பா நினைக்காத. நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எப்பயுமே. சரி, அந்த சேட் வர வரைக்கும் நான் கீழே வெயிட் பண்றேன். நோ நோ நோ, இதான் இது ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளவு நேரம் அங்க இருந்தேன். நீ சங்கோச்சப்படுவான்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ இங்கே இரு, நான் அங்கே இருக்கேன். ஓகேவா? கவலைப்படாத. இங்கே பார், நடக்க போற நல்லது நினைச்சு ஃப்ரீயா ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். நான் அங்கே வெயிட் பண்றேன். அங்கே அங்கே ஓகே. Hey, I'm coming. உன்னை இன்னைக்கு நானு பார். இது ஒன்று மவுத் ஃப்ரெஷ்ஷா, மவுத் ஃப்ரெஷ். நேச்சுரலாகவே வர்றேன். மதன மாளிகை என்ன கார்த்திக், சேட் வர மாட்டாரா? இல்ல, நான் கிளம்புறேன். இல்லை, இவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணேன், ஃபோன் எடுத்தாரு. இப்போ ரிங்கு போயிட்டாரு, எடுக்க மாட்டேங்கிறாரு. பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டால் இவ்வளோ நேரமா ஆகும். குடிச்சிருக்கீங்களா? ஓ சாரி, ஸ்மெல் வந்துடுச்சா? சாரி. இங்கே பாரு இளவரசி, ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லைன்னா, மனசில் நிம்மதி இல்லைன்னா, நான் இல்லை எவனாக இருந்தாலும் குடிப்பான். ஆனால் நான் ஏன் குடிக்கிறேன் தெரியுமா? நீ ரொம்ப கஷ்டப்படுற, என் கண்ணு முன்னாடி ரொம்ப வேதனை அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லுவேன் நினைக்கிறியா? இல்லை, நீ என் கூட இல்லை. நானும் நீ சந்தோஷமா இருக்கணும், நான் நீ சந்தோஷமா வாழ்க்கை அனுபவிக்கணும். அதுக்காக தான் குடிக்கிறேன். என்ன வளரீங்க? வளரல, நீ எனக்கு கிடைக்கல, அதனால தான் குடிக்கிறேன். சேட் இப்ப வர மாட்டாரா? வரமாட்டார். சேட்டு வரமாட்டார். சேட்டு இல்ல, இங்க ஒரு பையன் வரமாட்டான். ஏய், எங்கடி போற? அடி, நீ என்ன எவ்வளவு வேணா அடியில் வரசு. இன்னைக்கு நான் அடி வாங்குறேன். உன்னை என்னைக்கு பார்த்தனா அன்னிலே அடி வாங்குறேன். பத்தாதுக்கு புரிச்சு சுப்பிரமணி வேற அடிக்கடி அடிச்சுட்டு போறான். ஆனா இன்னைக்கு விட மாட்டேன். உட்கார். கோவப்படுத்தாம நான் சொல்றத கேளு. கார்த்திக், கமான், கூல்ரா, கூல்.
அப்பதான் நீ சொன்ன மாதிரி வந்துட்டால, அப்படியே டென்ஷன் ஆகுற. கமான் கமான் கூல். இங்கப்பா, என்ன டென்ஷன் பண்ணாம சொல்றத கேளு. என்ன என்னன்னா, ஐ லவ் யூ இளவரசி. இன்னைக்கு நேத்து இல்ல, உன்னை என்னைக்கு நான் பார்த்தனோ அன்னிலிருந்து ஐ லவ் யூ தான். நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திருக்கேன் இளவரசி. அநியாயமா நீ கை நழுவி போயிட்ட. உன்னை என்னால மறக்க முடியல இளவரசி, உன்னை என்னால மறக்க முடியாது. உனக்கு ஒன்று தெரியுமா, புருஷன் பொண்ணு 2 பேரும் போட்டி போட்டு பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கள, அதை வச்சு தான் உங்க 2 பேத்துக்கு நான் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சேன். எங்கேயுமே போக முடியாது, எங்கேயுமே போக முடியாது இளவரசி. நான் சொல்றது கேளு இளவரசி, என்னை புரிஞ்சுக்க இளவரசி. நான் உன் மேல எவ்வளவு உயிர் வச்சிருக்கேன் தெரியுமா? உனக்காக நான் எவ்வளவு உருகி இருக்கேன், கொஞ்சம் யோசிச்சுப்பார். எவ்வளவு அவமானப்பட்டிருக்கேன். உனக்கு என்ன வேணும் இளவரசி? உனக்கு என்ன வேணும்? இந்த கார்த்திகை நினைச்சா எதை வேணா சாதிக்க முடியும். நீ கேட்டா எதை வேணா செய்வேன். எல்லாம் தேவதைக்கு தான். இங்க பார், இங்க வா, இங்க வா, இங்க வா சொல்றேன். வா வா வா, இங்க வா. சீவ் யூ கெஸ்ட் ஹவுஸ். இப்ப நீ ஊன் சொல்லு, இது எல்லாத்தையும் பேர்ல நான் வாங்கிடுறேன். நான் சொல்றது கேளு, நான் சொல்றது கேளு இளவரசி. என் குடும்பமே உன்னை பத்தி தப்பா சொன்னப்ப கூட நான் உன்னை நம்பின பாரு. இது மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சது, உன்னை உயிரோட விட மாட்டேன். ஆமா, கிழிச்சான் உன் புருஷன், கிழிச்சான். பூஜா குழந்தைய கடத்தி உன் புருஷன் மேல பழிய போட்டு உள்ள தள்ளினால, அதுல இருந்து அவன் புருஷனால வெளியே வர முடியல. அவனை இன்னும் நீ நம்பிக்கிட்டு இருக்கியா? உன் நம்பிக்கை பலிக்காது இளவரசி. பேசாம நான் சொல்றது கேளு. வா. இப்படி எல்லாரும் சேர்ந்து என்னை அவரை பிரிச்சுட்டீங்களேடா. அவர் எவ்வளவோ சொல்லியும் அவரை நம்பாம, அவரை எப்படி எல்லாம் நான் முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீ அப்புறம் அவட்ட மன்னிப்பு கேட்கல. இப்ப வா, இப்ப வா, வா. ஆடி, நீ என்ன சத்தம் போடுற ஒண்ணு நடக்காது. வா வா, ஆடி ஆடினா. இனிமே நீ என்கிட்ட தப்பிக்கவே முடியாது இளவரசி, தப்பிக்கவே முடியாது. இந்த நாளுக்காக நான் தவம் கிடந்திருக்கேன் இளவரசி. வேணாம் கார்த்தி. பேசாதடா பாவி, பாவி. என் தங்கச்சி வாழ்க்கையை பாழாக்கிற பாவி நீ. உன்னை நம்பி வந்த எனக்கு துரோகம் பண்ணிட்டியடா பாவி. நீ நல்லா இருப்பியா? எங்க வாழ்க்கையை நாசம் பண்ணது மட்டும் இல்லாம இப்ப இளவரசி வாழ்க்கையை நாசம் பண்ண வந்திருக்கியா? நீ உயிரோடவே இருக்க கூடாதுடா. செத்து ஒளி, போ, போ, செத்து ஒளி. அபி, செத்து போ, செத்து போ, செத்து போ, போ, அபி, உயிரோடவே இரு. போ, 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 செத்து போ, செத்து போ, செத்து அபி, போ, போ, போயிடு அபி. அபி, என்ன அப்படி பண்ற நீ? போச்சு இளவரசி, எல்லாமே நாசமா போச்சு. இவன் இப்படி ஒரு அயோக்கியனா இருப்பான் நான் கனவுலே நினைக்கலடி. சொல்லாத, அப்படி மட்டும் சொல்லாத. என் உடம்பெல்லாம் கூசி தொலையுது. சொல்லாத. கொஞ்சம் அபி. கார்த்திக், 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 கார்த்திக். சாகட்டும் இளவரசி, சாகட்டும். இப்படி ஒரு அயோக்கிய கூட வாழ்ந்ததை நினைச்சு நான் வேதனை பண்றேன்.
இவன மாதிரி ஒரு நல்லவன் இந்த உலகத்துல இல்லன்னு எல்லார்கிட்டயும் பெருமையா பேசி இருக்கேன். இருக்கிற எல்லா விரதத்தையும் ஒன்னா இருந்திருக்கேன். 7 ஜென்மத்துக்கு இவன் தான் என் புருஷனா வரணும் நான் வேண்டி இருந்திருக்கேன். இளவரசி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டானே பாவி. இளவரசி என் தங்கச்சி மட்டும் இப்ப எதுவும் சொல்லலைன்னா நான் இன்னும் மடச்சியா தான் இருந்திருப்பேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சி வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்கான். எங்க அப்பா அம்மா சாவுக்கு இவன் தான் காரணமா இருந்திருக்கா. என்னையும் ஏமாத்தி இருக்கா இத்தனை வருஷமா. இப்போ உன்னையும். அழதாபி இவனுக்கு நான் என்ன பண்ணல, என்ன குறை வச்சிருக்கேன்? இவன் மேல நான் எவ்வளவு உயிரா இருந்தேன். இவன் காலுக்கு நான் செருப்பா இருந்திருக்கேன். இளவரசி எனக்கு துரோகம் பண்ண இவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அழதாபி நீ கர்ப்பமா இருக்கிற நேரத்துல அழக்கூடாது அபி. அது மட்டும் சொல்லாத இளவரசி. இந்த அயோக்கியனோட குழந்தை என் வயித்துல வளர பாவ சின்னமா தான் இருக்கும். இந்த குழந்தை எனக்கு வேண்டாம். இந்த குழந்தை எனக்கு வேண்டாம். என்ன காரியம் பண்ற? என்ன குழந்தை கிடக்குது? அவன் பண்ண தப்புக்கு உன் குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? என்ன பண்ற அபி? இல்ல இளவரசி நீ போலீஸ் வர சொல்லு. போலீஸ் வர சொல்லு. நீ போலீஸ் வர சொல்லு இளவரசி. அபி நான் சொல்றதை கேளு. அபி நான் சொல்றதை கேளு. இங்க பாரு அழறத நிறுத்து. நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக கூடாது. நீ எந்த தப்பும் பண்ணல. நீ இந்த கொலையை பண்ணல, புரியுதா? இந்த கொலையை நான் தான் பண்ண. அப்படித்தான் நான் போலீஸ் கிட்ட சொல்ல போறேன். ஏய் உனக்கு என்னடி பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் செஞ்ச கொலைக்கு நீ ஏண்டி பழி ஏத்துக்கணும்? யாருக்காக கொலை பண்ண? கண்ண புருஷனே இப்படி யாருக்காக கொலை பண்ண? எனக்காக தானே. எனக்காக நீ பண்ணப்போ உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. வேண்டாம் இளவரசி. உனக்கு புருஷன் குடும்பம் குழந்தை இருக்கு. நீ நல்லா வாழ வேண்டியவடி. எனக்கு யாரு இருக்கா? எனக்கு எல்லாரும் இருந்தோம். நான் யாரையும் புரிஞ்சுக்காம போயிட்டேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அதனாலதான் இவ்வளவு நடந்துருச்சு. ஆனா இனிமே உனக்கு நீ யாருமே இல்ல. உன் வயித்துல ஒரு குழந்தை வளருது. அதுக்காகவாவது நீ வாழ்ந்தே ஆகணும். ஐயோ இளவரசி இது ஒரு அயோக்கியனோட குழந்தை. இதையும் நான் வயித்துல சுமக்கணும் சொல்லு. சொல்லாத அபி. அவன் பண்ண பாவத்துக்கு உன் குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? இந்த குழந்தை எந்த பாவமும் பண்ணல அபி. இந்த குழந்தைக்காகவாவது நீ வாழ்ந்தே ஆகணும். ஏய் உனக்கும் தானடி குழந்தை இருக்கு. என் குழந்தைய பாத்துக்க அவர் இருக்காரு. அவர்கிட்ட இருந்து பிரிச்சுதான் நான் பாவம் பண்ணிட்டு புரிச்சுக்காம போயிட்டு. அவரே குழந்தை நல்லா பாத்துப்பாரு. ஆனா உனக்கு இனிமே யாருமே இல்ல அபி. உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும்னா இந்த குழந்தை வளரணும். இதுக்காகவாவது நீ வாழ்ந்துதான் ஆகணும். இளவரசி இதுக்கு வேற வழியே இல்லையா இளவரசி? இல்ல இது பாரு, இந்த கொலைக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன். இந்த விஷயத்தை வெளியில யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணி கொடு அபி. அழாத அபி, புரிச்சுக்கோ. சத்தியம் பண்ணி கொடு. தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அபி. சரிங்க வா. இங்க உட்கார், உட்கார். இந்த தண்ணியை குடி. இது பாரு, நான் சொல்றதை கேளு. தயவு செஞ்சு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ண அபி. சத்தியம் பண்றதே உண்மையை நிலைநாட்டத்தான். அந்த சத்தியத்தையே பொய்க்காக பண்ண சொல்றீங்கள? தர்மத்தை காப்பாத்துறதுக்காக பொய் சத்தியம் பண்றதுல தப்பு இல்ல அபி. சத்தியம் பண்ண அபி. என் மேல சத்தியம். இந்த விஷயத்தை நீ யாருக்கிட்ட சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். சொல்லு, சொல்ல மாட்டேன்னு சொல்லு. நீ யார்கிட்டயாவது சொல்லிட்டேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். இது என் மேல சத்தியம். என் மேல சத்தியம். அவ்வளவுதான்.
தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாத. இது பாரு, நீ தைரியமா இருக்கணும், அழக்கூடாது. நீ கர்ப்பமா இருக்க அபி, அழக்கூடாது. ப்ளீஸ் அழாத. நீ கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு. இளவரசி, எனக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்க. உன்ன மாதிரி உயிர் கொடுக்கிற ஒரு தோழி எனக்கு அடுத்த ஜென்மத்திலயும் வேணும்டி. சீக்கிரம் கிளம்பு. ஹலோ, நான் இளவரசி பேசுறேன் சண்முகம். சொல்லுங்க நீ. ஈசிஆர் ரோட்ல நான் சொல்ற இடத்துக்கு உடனே வாங்க. என்ன நீ, என்னாச்சு? சரி, நான் உடனே வரேன். எங்க போயிருந்த? இளவரசி அக்கா எங்க?
அது அது ஒன்றும் இல்லை. நான் இளவரசியை பார்க்க தான் போனேன். அது அந்த அட்ரஸ் மாறி போச்சு. அதான் இளவரசியை பார்க்க முடியல. அதான் நான் வரேன்னு சொன்னேன். என்னாச்சு கார்த்திக்? என்னாச்சு சொல்லுங்க சொல்லுங்க. நான் கார்த்திக் கொலை பண்ணிட்டேன். போய் சொல்லாதீங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. கார்த்திகை நான் கொலை பண்ணிட்டேன். அண்ணி ப்ளீஸ், நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க சான்ஸே கிடையாது. நீங்க ஃபோன் பண்ணப்ப கூட நான் நம்பல, அதான் நேர்ல வந்தேன். என்னாச்சு சொல்லுங்க. நீங்க முதல்ல நம்பணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களை இங்க வர சொன்னேன். அந்த ராஸ்கல் என்ன பண்ணா? என்கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணா. அத கொலை அவன் தப்பா நடக்க ட்ரை பண்ணியிருந்தாலும் நீங்க அவனை கொலை பண்ணிருக்க மாட்டீங்க. உண்மையை சொல்லுங்க. கார்த்திகை நான் தான் கொலை பண்ணேன். நான் தான் கொலை பண்ணேன். சான்ஸே இல்ல. இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. கார்த்திகை நான் தான் கொலை பண்ணேன். எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க. கார்த்திக் உள்ள அண்ணே, கார்த்திக் வந்து சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட். சார் 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 பாடி எங்க இருக்கு? உள்ளதா? சார் ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஓவர். மர்டர் பண்ணது இவங்க தான். அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டு போய் ஸ்டேட்மெண்ட் வாங்குங்க. எஸ் சார். நான் வர வரைக்கும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வேணாம். ஓகே சார். வாங்க போலாம்.
இங்கே பண்ணிட்ட இல்ல இறங்க வேண்டிய இடம் எதுவும் இல்லையே. தம்பி ஃபோன் பண்றான், முக்கியமான விஷயமா இருக்கும். சரி சரி சொல்லு சண்முகம். எங்க இருக்கீங்கண்ணே? சவாரியை அழைச்சிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். சரி, நீங்க உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க. என்னாச்சு? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு ஒன்றும் இல்லை. அன்னைக்கு தான் இளவரசிக்கா? ஆமாண்ணே, அவங்க ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டாங்க. என்னடா சொல்ற? நீங்க உடனே ஸ்டேஷன் கிளம்பி வாங்க. சரிடா, நான் உடனே கிளம்பி வரேன். அண்ணே, நீங்க கொஞ்சம் வேறொரு ஆட்டோ பிடிச்சி போறீங்களா? ஏப்பா என்ன விளையாடுற நீ? நான் அவசரமா கோவில்ல பால் அபிஷேகத்துக்காக போய்கிட்டு இருக்கேன், பாதியிலே இறக்கி விடுற? இல்லண்ணே, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போக வேண்டியிருக்கு. இங்க பக்கத்துல தான் ஆட்டோ. இறக்கி விட்டுட்டு எங்க வேணாலும் போ. நீங்க வந்தது காசை கொடுக்காண்டே, போங்க. ஏப்பா இல்ல, என்னப்பா இது? இப்படி பாதியிலே இறக்கி விட்டா என்னப்பா அர்த்தம்? தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கண்ணே. வேற ஆட்டோவை பிடிச்சி கொடுத்துட்டு போயாப்பா. நீங்க முன்னாடி போங்க, நான் வரேன். ஓகே சார், போலாம். எங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலாமா? எல்லாம் ஓவரா? இன்னும் இல்லை சார், லேபுக்கு போயிட்டு ரிப்போர்ட் உங்களுக்கு அனுப்பி வச்சிடறேன். சரி வாங்க. இதுல சைன் பண்ணுங்க.
வாங்க. சார், அவங்க கொடுத்த வாக்குமூலம் இதுல இருக்கு. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே சார். உட்காருங்க அண்ணி. அண்ணி ப்ளீஸ் உட்காருங்க. அண்ணி, ரவுடிங்க, கொள்ளக்காரனுங்க, கொலைகாரனுங்க இவங்களெல்லாம் பார்த்து பார்த்து மனசு மறத்து போச்சு. ஒருத்தர் பார்த்த உடனே அவங்க உண்மை சொல்றாங்களா இல்லை பொய் சொல்றாங்களான்னு என்னால் ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அனுபவத்தை இந்த யூனிஃபார்ம் எனக்கு கொடுத்துருக்கு. கேட்க வேண்டியதை நேரடியாக கேளுங்க. நீங்க இந்த கொலையை பண்ணல, அது எனக்கு நல்லா தெரியும். நான் தான் பண்ணேன்னு பல தடவை சொல்லிட்டேன். நீங்க பண்ணல. ஏன்னா தடவை கொலை பண்றவங்களுடைய பயம், பதட்டம் இதெல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அதுவும் இல்லாம கொலை பண்ணியிருந்தா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்களே தவிர யாரும் பழியை ஏற்றுக்கிட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கு அவசரப்பட மாட்டாங்க. இந்த 2 விஷயம் போதும் நீங்கள் கார்த்திகை கொலை பண்ணலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நீங்கள் ஏதோ திட்டத்தோட தீர்மானத்தோட இந்த கொலை பழியை ஏற்றுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் கொலை பண்ணேன். ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. என் அண்ணன் மேலே இருக்க வெறுப்பும் கோவமும் உங்களை ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு கல்லஞ்சக்கரையாக மாற்றணும் நான் எதிர்பார்க்கல. தயவு செஞ்சு உங்கள் பிடிவாதத்தையும் அண்ணன் மேலே இருக்க வெறுப்பையும் விட்டுட்டு உண்மை என்னங்கிறத சொல்லுங்க. என் புருஷனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவரை பார்க்கவோ அவரை பத்தி பேசவோ எனக்கு விருப்பம் இல்லை. இந்த கொலையை நான் சுயநினைவோட செஞ்சேன். என்ன நடந்துச்சு நிலத்தையும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு நீங்க வேற எதையும் துருவி கேட்காம என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை எடுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் போய் கொலை நடந்த இடத்துல நீங்களும் கார்த்திக்கும் மட்டும் இல்லை, வேற யாரோ இருந்திருக்காங்க. இது வெறும் ஃபைனான்ஸ் சம்பந்தமான பிரச்சனை மட்டும் இல்லை, வேற என்னமோ காரணம் இருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இல்லாத ஒரு உண்மையும் நடக்காத ஒரு சம்பவத்தையும் கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? நான் நடந்ததை தான் சொன்னேன். நான் நம்ப மாட்டேன். நீங்க சொல்ற பொய்யை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க நீங்க நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு போலீஸ்காரன் ஒன்றும் இழிச்சவன் கிடையாது. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பர்ஃபெக்ட் மர்டர்னு எதுவுமே கிடையாது. நீங்க உங்க மனசாட்சியை கூட ஏமாத்திடலாம், ஆனா சயின்ஸை ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் மூலியமா இந்த கொலையை நீங்க பண்ணலைங்கிறத என்னால் ரொம்ப ஈஸியாக நிரூபிக்க முடியும். ஆனா பிரச்சனை இப்போ அது இல்லை. ஒரு அயோக்கியனை யாரோ கொலை பண்ணதுக்காக நீங்க அந்த கொலைப்படியை ஏத்துக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இதோட பின்விளைவுகளை நினைச்சு பாருங்க. அது நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். எத்தனை பேர் முன்னாடி நம்ம தலை குனிஞ்சு நிக்கணும். ஏன் நீ கொலைப்படியை ஏத்துக்கிறது என்ன அவ்வளவு சாதாரணமான விஷயமா? ஒரு தலைமுறையா காணாம போயிடும். இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்காம இந்த முடிவு எடுத்திருக்கீங்க. நீங்க எதை சொல்லி என்ன குழப்பறீங்க? நான் நடந்த உண்மையை தான் சொன்னேன். பொய் சொல்றீங்க. யாரை காப்பாத்துறதுக்காக இந்த பொய்யை சொல்றீங்க? யார் உங்களை பயமுறுத்துறா? இந்த குற்ற பின்னணியில யார் யார் இருக்கா? இல்ல நீங்க ஏதாவது பெரிய சிக்கல்ல மாட்டி அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த கொலைப்பழியை ஏத்துக்கிறீங்களா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்லுங்க. நீ யாரும் என்ன மிரட்டல, நான் யாருக்காகவும் பயப்படல. கார்த்திக் ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கி தரேன்னு என்ன அங்க கூட்டிட்டு போனா. அங்க என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி செஞ்சா. என்னை காப்பாத்திக்கிறதுக்காக நான் அவனை கொலை பண்ணேன். கொலைக்காரனை காப்பாத்துறதுக்காகவோ இல்ல உங்க அண்ணன் மேல இருக்கிற கோவத்தினாலையோ நான் இதை சொல்லல, நடந்ததை தான் சொல்றேன். அண்ணனை விடுங்க. குழந்தையோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? இந்த பழியை நீங்க ஏத்துக்கிறதுனால குறைஞ்சபட்சம் 14 வருஷம் நீங்க ஜெயில இருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஒரு கொலைகாரி பெத்த குழந்தைங்கிற பேரோட வாழும். தயவு செஞ்சு உங்க முரட்டு பிடிவாதத்தால அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுக்காதீங்க. அது நீங்க அனுபவிக்க போற ஜெயில் தண்டனையை விட ரொம்ப மோசமா இருக்கும். ப்ளீஸ் இந்த பிடிவாதத்தை உங்க குழந்தைக்காகவாவது விடுங்க. ப்ளீஸ்மா, அங்க என்ன நடந்துச்சு? உன் காலில் விழுந்து கேட்கிறேம்மா,
நம்ம குழந்தைக்காகவாது உண்மையை சொல்லு. கார்த்திக்க கொலை செஞ்சத நீ ஒத்துக்கிறியா? சொல்லுமா, கார்த்திக்க கொலை செஞ்சத நீ ஒத்துக்கிறியா? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.